வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026. துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது, எந்த நிலையில் அமர்ந்து கிரகங்கள் பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. கிரக மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றங்களும், இதே கிரக மாற்றங்களால் பல வகையான பின்னடைவுகளும் தருவதுண்டு. ஆண்டுதோறும் மாதந்தோறும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டுமென்றால் குரு பலம், ராகு கேது பலம், சனி பலம் இருக்க வேண்டும். இதனுடன் இணைந்து சொந்த ஜாதகம், சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா மிக உதவியாக இருக்கும். அதுதான் முதல் தரமான வெற்றி பாதையில் செல்லுகிறதா, இல்லை படிக்கு பாதியாக நற்பலன்களை குறைத்து கொடுக்கிறதா, தீமைகளை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறதா, இல்லை கெடுபலன்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தரப்போகிறதா என்பதை முழுமையாக முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா. அதற்கு பிறகுதான் கோட்சார பயிற்சி என்று சொல்லக்கூடிய கிரக மாற்றங்கள் ஆண்டுதோறும் நடக்குது இல்லையா, அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்கள். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் 9 கிரகங்களும் தருகின்ற பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற 2.25 நாட்களுக்கு புதிதாக எதையும் செய்யாமல், புதிதாகனா என்ன செய்யக்கூடாது, புதுசாக தொழில் தொடங்குறது, வியாபாரங்களை ஆரம்பிக்கிறது, ஒரு வண்டி வாகனங்களை மெல்லமாக போகிறது, யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது, கடன் கொடுப்பது அல்லது பெறுவது, புதிதாக எதையும் செய்யாமல் பொறுமை காக்க வேண்டிய நாட்கள் 2.25 நாட்கள். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 மணிக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் ஆகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 21/4/2026 சித்திரை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி 22 நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான். பெரிதளவு பாதகமோ சாதகமோ இல்லாத பலன்களைத்தான் ராகு பகவான் தருவார். ராகு பகவானால் உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான சாதக பாதக நிலையில் இல்லாமல் நற்பலன்களாக இருந்தாலும் சரி, பாதக பலன்களாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் இருக்கின்ற எந்த கிரகமும் தராது. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியில் சனி, செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் இணைந்து 6ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது என்பது எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி. இந்த நேரமெல்லாம் இன்னொரு முறை வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா
6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு யோகம். அது அதிர்ஷ்டமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா என்பதை ஜாதகம்தான் முடிவு செய்யும். என்றாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது எதிர்பாராத பல வகையான நன்மைகளை துலாம் ராசிக்காரர்கள் பெறலாம். அதை தக்க வைத்து கொள்வதும், கிடைத்ததை ஊதாரித்தனமாக சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சரி செய்து கொள்வதும், அதை தவற விடுவதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. செவ்வாயும் சேர்ந்து சனி பகவானுடன் இருப்பதினால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். பெரிய பிரச்சனையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பக்கம் உங்களுக்கு ராகு பகவான் நல்லா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் நல்லா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. சிறிதளவு பாதகமோ நஷ்டங்களோ கஷ்டங்களோ இருந்தால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் அது இன்னும் பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் கேது பகவான் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார். குருவால் பெரிதளவு பாதகத்தை செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு வந்துவிடும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமருகின்ற காலம். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் இவர்களால் பல வகையான நன்மைகளும் சந்தோஷமான மன நிம்மதியான நிகழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது உடலில் உஷ்ண பாதிப்புகளும் சில நேரங்களில் சொந்த பந்தங்களால் சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எந்த குடும்பம் இருக்குது, அதனால் பயமெல்லாம் எதுவும் இல்லை. குருவை பொறுத்தவரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். வைகாசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் 9ஆம் இடம் என்பது யோகத்தை தரக்கூடியது. எதிர்பாராத பல வகையான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளும் தரக்கூடியது. முன்பே சொன்ன மாதிரி ஜாதகத்தில் நடக்கிற தசா கதாநாயகன். அந்த தசாவாகப்பட்டது பலமாக இருந்தால் இப்போ சொல்லக்கூடிய இந்த நேரத்திலும் சரி, கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் சரி நன்மைகளை பெற்று கொண்டிருக்கலாம், நற்பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். தசா சரியில்லைன்னா ஓரளவுக்கு நல்லது நடக்கும். தசா நல்ல நிலையில் இருந்தால் பல வகையான நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்திக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். 6 மாதம் கடுமையான பொருளாதாரத்தில் வீழ்ச்சி என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார். சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கும். அவர் தருகின்ற கெடு பலன்களையும் கஷ்டங்களையும் தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி கேது பகவான் கையில் இருக்கு. 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள் அமருகின்ற காலத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும், மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் அதை தடுத்து உங்களுக்கு நற்பலன்களாக மாற்றி கொடுத்து விடும். இருந்தாலும் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் சரியில்லைன்னு நினச்சிக்குங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து 6 மாதங்களுக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அது ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் என்பது இப்படி தான் வரும்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய யோகம். அதை பற்றி தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறலாம். கேது பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 11இல் இருக்கிறார். அதிர்ஷ்டங்களும் திடீர் தனலாபங்களும் நடக்காது, கிடைக்காது, முடியாது என்ற வார்த்தை இல்லாமல் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும், அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எதிர்பாராத சந்தோஷமும் தனலாபங்களும் பெற்று மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான்
துலாம் ராசியான நீங்கள் இருக்கீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்களை ஆரம்பிப்பது, வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவது, திருமணத்திற்குண்டான வழியை தேடுவது, புத்திர பாக்கியத்திற்குண்டான வழியை தேடுவது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாம். இந்த நேரத்தில் முயற்சி செய்தீங்கன்னாக்கா அது கட்டாயமாக நன்மைகளை கொடுக்கும். ஆகையால் சிறு தடைகளோ பிரச்சனைகளோ இருந்தால் ஜாதகம்தான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும். ஆனால் ஜாதகம் பலமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. அப்படி தடையாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாளை வணங்கி வந்தாலே போதும். அவருடைய முகத்தை பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்தாலே நன்மைகள் நடப்பதை கண்முன்னே காணலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.